நாம் அனைவருக்கும் தெரியும், 1946ஆம் ஆண்டு இந்த நாட்டை வெள்ளையர்கள் ஆண்ட பொழுது அந்த வெள்ளையர்களின் அவையிலே காணி அமைச்சராக இருந்த DS சேனநாயக் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட மக்கள் வந்தேறு குடிகள் அவர்களுக்கு இந்த நாட்டிலே காணி உரிமையை வழங்கக்கூடாது என்ற ஒரு சட்டமூலம். அதன் எதிரொலியாக, அதாவது நாம் அனைவருக்கும் தெரியும், மேல் மாகாணத்தில் உள்ள உருளவள்ளி தோட்டத்தில் உள்ள அதாவது தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதன் எதிரொலியாக நாடு மலையகம் எங்கும் 21 நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் பிரதான கோஷமாக இருந்தது, மலையக தமிழ் மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. காணி உரிமைக்கான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அந்த போராட்டத்திலே மலையகத்தில் உள்ள அநேகமான இளைஞர்கள் பங்கு பற்றினார்கள். அந்த போராட்டத்தில் சிவனு லட்சுமணன் என்ற மலையகத்து இளைஞன் அதாவது பழிகொள்ளப்பட்டான். அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தினால் அல்லது அன்றிருந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி பிறகு பிரதிநிதித்துவம் படுத்திய DS சேனநாயக்கவின் கோட்பாட்டினால் அன்று சிவன் லட்சுமணன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனால் அந்த சிவன் லட்சுமணின் கனவை நனவாக்க வேண்டியது தேசிய மக்கள் சக்தியின் எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது எனது அதாவது இனவாத சிந்தனையோடு இருக்கக்கூடிய தமிழ் பேரினவாத அமைப்புகளை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றவர்கள் கூறுகின்றார்கள், 30 வருட போரியல் வரலாறு என்பது தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை என கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே, அந்த போராட்டத்தின் அச்சாணிகளாக இருந்தவர்கள் 1956ஆம் ஆண்டு அங்கு ரெட்பானா அமைப்பினால் கொண்டு செல்லப்பட்ட என்னுடைய மலையகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களாகும். எனவே அவர்களுக்கும் இந்த சபையிலே அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதனால் இன்று இன்று வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அதாவது தனிநாட்டுக்கான கருத்தியலை இந்த சபையிலே முன்வைக்க முனைகின்றார்கள் என்று அதாவது இங்கு இருக்கக்கூடிய என்னுடைய சமூகமாகிய மலையக சமூகத்தை எடுத்துக்கொண்டால், என்னுடைய சமூகத்தின் வரலாற்று பின்னணி என்பது 200 வருடங்களை கொண்ட ஒரு வரலாற்று பின்னணியாகும். அந்த 200 வருட வரலாற்று பின்னணியிலே அன்று எவ்வாறு வெள்ளையர்களால் இங்கு கங்காணிமார்கள் நூடாக ஏமாற்றி கொண்டு வரப்பட்டார்களோ அதே நிலைமையில்தான் இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே என்னுடைய சமூகம் அந்த மலையகத்திலே வாழுகின்றது. எவ்விதமான உரிமைகளும் இல்லாத சலுகைகளின் கோட்பாட்டின் கீழ் ஒரு இலைமறை காய்களாக வாழக்கூடிய ஒரு சமுதாயமாகவே என்னுடைய சமுதாயம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அந்த அடிமை நிலைமையில் இருந்து மீண்டு மலையகத்தை மறுமலர்ச்சி யுகத்திற்கு இட்டு செல்வதற்கான ஒரு கூட்டமாக இன்று அதாவது தேசிய மக்கள் சக்தியோடு களமிறங்கி தேசிய மக்கள் சக்திக்கு வலுவூட்டி வெற்றி பெற செய்து அதனோடு பயணிப்பதற்கு அணிதிரண்டிருக்கின்றார்கள் இன்று மலையகத்தின் கிட்டத்தட்ட 99% மலையகத்து தமிழர்கள். அந்த வகையிலே உரிமையற்றிருந்த அந்த சமூகத்திற்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எங்களுடைய கட்சியும் இன்றைய எங்களுடைய அரசாங்கமுமான தேசிய மக்கள் சக்தி முன்னிருக்கின்றது. அதற்கு தோளோடு தோள் நிற்பதில் எங்களுடைய அரசாங்கம் பின்னிற்க போவதில்லை என்பதை இந்த கௌரவ சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது எங்களுடைய சமூகத்திற்கு 200 வருட காலமாக காணி உரிமை அல்ல, காணி உரிமை இல்லாத ஒரு சமூகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் தெரியும், 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டிலே பாரிய அதாவது வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் 1948ஆம் ஆண்டிலே அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி பீடம் ஏறுகின்றது. அப்போதைய 1948ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற தேர்தலின் பொழுது மலையகத்தில் உள்ள பெருவாரியான தமிழர்கள் இடதுசாரி செஞ்சட்டை அமைப்பை ஆதரித்தார்கள். அதனூடாக பதுளை மாவட்டத்தில் இருந்து நடராஜா என்று சொல்லக்கூடிய இடதுசாரி அமைப்பை பிரதிநிதித்துவம் படுத்திய ஒரு நபர் பாராளுமன்றத்திற்கு வந்தார். அவ்வாறு மலையக மக்கள் இடதுசாரிகளின் அமைப்பை பின்பற்றியதால் அன்றிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அதாவது மலையக தமிழர்களின் பிரஜா உரிமையை பறித்தது. பிரஜா உரிமையை பறித்தது மட்டுமல்ல, இந்த நாட்டில் நாடற்றவர்களாகிய ஆக்கியது முதல்வர் அவர்களே. அதன் எதிரொலியாக இந்த நாட்டில் 1948ஆம் ஆண்டு நாடற்றவர்களாக என்னுடைய சமூகம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டார்கள். அதன் எதிரொலியாக நாம் அனைவருக்கும் தெரியும்,
இலங்கையை ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சி அதாவது பிரஜா உரிமை பறித்ததன் பிறகு இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1956ஆம் ஆண்டு தமிழர்களின் மீதாக கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்பை 1956ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தி சிறி கலவரத்தை நிர்மாணித்தது. அந்த சிறி கலவரத்தின் ஊடாக ரெட்மானா தொண்டு நிறுவனத்தின் ஊடாக வன்னி கிளிநொச்சி அதாவது வடக்கில் உள்ள அநேகமான பிரதேசங்களுக்கு எங்களுடைய சமூகம் கொண்டு செல்லப்பட்டது. அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்கள் அன்று அதன் பிறகு பின்னர் ஈழவாத கருத்தியலோடு ஒன்றிணைந்து பின்னர் அதாவது விடுதலை புலிகளின் இயக்கத்தோடு இணைந்து அதாவது 30 வருட போராட்டத்தில் போராளிகளாக கலந்திருந்தார்கள் என்று பெற்றோர்களே. ஆனால் நாம் அனைவருக்கும் தெரியும், வடக்கில் உள்ள அநேகமான இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது இனவாத சிந்தனையோடு இருக்கக்கூடிய தமிழ் பேரினவாத அமைப்புகளை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றவர்கள் கூறுகின்றார்கள் 30 வருட போரியல் வரலாறு என்பது தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை. எனது முதல்வர் இல்லை, கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே, அந்த போராட்டத்தின் அச்சாணிகளாக இருந்தவர்கள் 1956ஆம் ஆண்டு அங்கு ரெட்பானா அமைப்பினால் கொண்டு செல்லப்பட்ட என்னுடைய மலையகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களாகும். எனவே அவர்களுக்கும் இந்த சபையிலே அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதனால் இன்று இன்று வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அதாவது தனிநாட்டுக்கான கருத்தியலை இந்த சபையிலே முன்வைக்க முனைகின்றார்கள் என்று பெற்றோ அதாவது இங்கிருக்கக்கூடிய சில நபர்கள். ஆனால் அதனை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம். தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் தேசிய ஒற்றுமையின் ஊடாக இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் நலனை மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனை எங்களுடைய ஜனாதிபதியான தோழர் அனுரகுமார திசாநாயக் இந்த கண்ணியுரையிலே ஆற்றியிருக்கின்றார். அவருடைய உரையிலே திடமாக கூறியிருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நாம் அனைவருக்கும் தெரியும், இன்று உரிமை இழந்த சமூகம் காணி உரிமை இழந்திருக்கின்றது. அதனால் காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அனைவருக்கும் தெரியும், 1946ஆம் ஆண்டு இந்த நாட்டை வெள்ளையர்கள் ஆண்ட பொழுது அந்த வெள்ளையர்களின் அவையிலே காணி அமைச்சராயிருந்த DS சேனநாயக் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட மக்கள் வந்தேறு குடிகள் அவர்களுக்கு இந்த நாட்டிலே காணி உரிமையை வழங்கக்கூடாது என்ற ஒரு சட்டமூலம். அதன் எதிரொலியாக அதாவது நாம் அனைவருக்கும் தெரியும், மேல் மாகாணத்தில் உள்ள உருளவள்ளி தோட்டத்தில் உள்ள அதாவது தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அதன் எதிரொலியாக நாடு மலையகம் எங்கும் 21 நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் பிரதான கோஷமாக இருந்தது மலையக தமிழ் மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. காணி உரிமைக்கான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அந்த போராட்டத்திலே மலையகத்தில் உள்ள அநேகமான இளைஞர்கள் பங்கு பற்றினார்கள். அந்த போராட்டத்தில் சிவனு லட்சுமணன் என்ற மலையகத்து இளைஞன் அதாவது பழிகொள்ளப்பட்டான். அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தினால் அல்லது அன்றிருந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய தேசிய கட்சி பிறகு பிரதிநிதித்துவம் படுத்திய DS சேனநாயக்கவின் கோட்பாட்டினால் அன்று சிவன் லட்சுமணன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதனால் அந்த சிவன் லட்சுமணின் கனவை நனவாக்க வேண்டியது தேசிய மக்கள் சக்தியின் எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது எனது அதாவது சபையின் முதல்வர் அவர்களே. ஆகவே அவர்களின் காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுடைய வீட்டுரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி எங்கள் அரசாங்கம் முன்னிற்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் தெரியும், அதாவது பெரக் ஸ்டைல் ஹவுஸ் ஸ்கீம் என்ற கொள்கை 1952ஆம் ஆண்டு கனடா வான்கூவர் நகரத்திலே ஒதுக்கிவிடப்பட்டிருக்கின்ற பொழுதும் இன்றும் மலையகத்தில் உள்ள பெருந்தோட்ட மக்கள் அந்த வரிசை குடிகளிலேயே வீடுகளிலே இன்றும் குடியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு காணி உரிமை வீட்டுரிமையை வழங்குவதற்கு எங்களுடைய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அதே போல் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்ச்சியாகவே அதாவது தேயிலை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 157 வருடங்களாகவும் பெருந்தோட்டத்திலே தேயிலை தொழில்துறையில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் நாள் கூலிகளாக இருக்கின்றார்கள். அந்த நாள் கூலிகளை
நாள் கூலி திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும். அதை மாற்றியமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாம் அனைவருக்கும் தெரியும், அதாவது ஒரு காலத்திலே சம்பள நிர்ணய சபையின் ஊடாக கொண்டு வரப்பட்டது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தீர்ப்பதற்கு. ஆனால் இந்த நாட்டை ஆண்ட 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட பிற்போக்குவாத அரசாங்கங்கள் அதனை நிறைவு செய்யவில்லை. ஆனால் அதனை நிறைவு செய்வதற்காக தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய அரசாங்கம் முழுமையான கடமையையும் பணியையும் முன்னெடுக்கும். அது மட்டுமல்ல, அதனை தீர்ப்பதற்கு ஏதுவாக கூட்டு உடன்படிக்கை கொண்டு வந்தார்கள். 1992ஆம் ஆண்டு இலங்கையிலே உள்ள 449 பெருந்தோட்டங்களை 22 பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வார்த்திருக்கின்றார்கள். 52 வருடங்களுக்கு இன்று 33 வருடங்களை கடக்கின்ற பொழுது பெருந்தோட்ட துறையில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகள் 48 மூடப்பட்டிருக்கின்றன. பதுளை மாவட்டத்தில் முழு நாட்டிலும் 150க்கு மேற்பட்ட தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பெருந்தோட்ட துறையை கட்டியெழுப்ப முடியாது. பெருந்தோட்ட துறையின் முழுமையான தேயிலை உற்பத்தி மழுங்கடிக்கப்பட்டு பெருந்தோட்டத்துறை நலிவடைய செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த திட்டத்தை மாற்றியமைத்து பெருந்தோட்டத்துறையை மேம்படுத்தி பெருந்தோட்ட துறையை இந்த நாட்டில் உள்ள ஏனைய துறைகளோடு முன்னேற்றி அந்த முன்னேற்றத்தினூடாக பெருந்தோட்டத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிணக்குக்கான தீர்வை எங்களுடைய அரசாங்கம். எனவே இந்த அரிய சபையிலே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் மலையக சமூகத்திற்கும், அதாவது இந்த சபையை அலங்கரிப்பதற்காக மத்திய மாகாணத்திலும் உவா மாகாணத்திலும் நாட்டிலும் அனைத்து இடங்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.